கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல போராட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தி தரும்படியாக இந்த நல்ல போராட்டம் நாமும் வெற்றிகரமாக செய்து முடிக்க நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். நாங்களும் கூட நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி ஒரு நல்ல சாட்சியோடு கூட எங்களுடைய ஜீவியத்தை முடிக்கவும், எங்களுடைய ஆவியை நம்முடைய கருத்தில் கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், வருகையிலே காணப்படவும், வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓட்டத்தை முடித்தேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த பவுல் எவ்வளவோ விதமான போராட்டங்கள், எவ்வளவோ விதமான பாடுகள் அவருடைய ஊழியத்தில் இருந்தது. அவர் ஒரு நல்ல அறிக்கையை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே பெரிய போராட்டம், அந்த போராட்டம் நல்ல போராட்டமாக இருந்தது. தேவனுடைய சித்தத்தின்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் எப்படியெல்லாம் நடத்துகிறாரோ அந்த பாதையிலே அவர் வெற்றிகரமாக தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியத்தில் எல்லாவற்றையும் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து முடித்ததாக தன்னுடைய ஆவியை பிதாவாகி தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார். அதே பாதையில் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அவரும் கூட நல்ல போராட்டத்தை போராடியதாக கூறுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை இருக்கிற வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல இவரும் சொல்கிறார். இப்பொழுதே தன்னுடைய ஜீவனை பலியாக, அதுவும் எப்படிப்பட்ட பலி? பான பலியாக. அதாவது பான பலி என்று சொன்னால் இரத்தத்தை அவர் சிந்தி தன்னுடைய இரத்தத்தை பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறதாக சொல்கிறார். தேகத்தை விட்டு பிரிகிற காலத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு சாட்சி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே முடிந்தது என்று, இவர் ஓட்டத்தை முடித்தேன். அடுத்தது, ஓட்டத்தை முடித்தால் மாத்திரம் போதாது, எத்தனையோ பேர் ஓட்டத்தை முடிக்கிறார்கள். ஆனால் அந்த ஓட்டம் வெற்றிகரமான ஜெயகரமான ஓட்டமாக இருக்க வேண்டும். அதிலே முக்கியமானது என்னவென்றால் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடிக்கிற வரை
மரணம் வரைக்கும் நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஜெய ஜீவியத்தை செய்ய வேண்டும். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி. இதை போலவே பரிசுத்த பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுதான் முக்கியம். அப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்வது நீதியாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதான இந்த ஜீவியம், அவருடைய ஊழியம், அது நீதியின் ஒரு கிரீடத்தை அவருக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இதில் அந்த நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இவர் போய் பெற்றுக்கொள்வார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனாலே அந்த நீதியின் கிரீடத்தை அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அவர் பிரசன்னமாகும் பொழுது அதை தந்தருள்வார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் கொடுத்து அதை தந்தருள்வார் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு நீதியின் கிரீடம் மாத்திரமல்ல, அநேக கிரீடங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிரசிலே சூடியிருக்கிறார். இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியே நமக்கும் கூட அநேக கிரீடங்கள் உண்டு. இதிலே இவர் சொல்லுகிற கிரீடம் நீதியின் கிரீடம். இது அவருடைய விசுவாசமாக அறிக்கையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, இந்த சவுல் எப்படி தேவன் சவுலை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58 முதல் 60 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும்பொழுது, ஒரு பரிசுத்தவானாகிய ஸ்தேவான் என்கிறவன் மிகுந்த விசுவாசமுடையவனாக, நல்ல ஊழியம் செய்கிறவனாக, அநேக நற்சாட்சி பெற்றவனாக அவன் இருந்தான். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சவுல் தான் பிற்காலத்தில் பவுலாக மாறி தேவனுக்காக ஊழியம் செய்தார். அப்பொழுது இந்த ஸ்தேவான் தேவனை தொழுது கொண்டு, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, அப்பொழுதும் அவனை கல்லெறிந்தார்கள். அவனும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தானே செய்தார். சிலுவையில் அறையும் பொழுது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னது போல இவனும் சொன்னான். இப்பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இந்த ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சவுல் சம்மதித்திருந்தான். இவன் என்ன செய்தான், எருசலேமிலே சபைக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் மாத்திரம் அங்கே இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம், சீஷர்கள் எல்லாம் யூதேயா சமாரியா என்ற தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து ஒரு சில ஸ்திரீகளை இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஏனென்றால் இயேசுவை ஆராதிக்கிறதோ வணங்குகிறதோ தவறு என்று சொல்லி இவர்கள் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களாக இருக்கிறதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேவனுடைய குமாரனாக அவர்கள் எண்ணவில்லை. வைராக்கியமானவர்களாக அவர்கள் இருந்ததுனால
இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். சவுல் சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் அவர்களை கட்டி கொண்டு வரும்படிக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்படி அவன் பிரயாணமாக வருகின்ற வேளையில் தமஸ்குவுக்கு சமீபிக்கிற பொழுது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்த பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்கிறார். ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீ யார் என்று சொன்னார். அப்பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொன்னார். இயேசுவை இவன் துன்பப்படுத்தவில்லை, ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறதோ அவரை துன்பப்படுத்துகிறதோ ஒன்று தானே. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், சவுல், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது, நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் என்று சொல்கிறார். அப்பொழுது யூதாவின் வீட்டிலே சவுல் என்ற பெயருள்ள ஒருவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியா என்ற பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் பார்வை அடையும்படி கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்று அனனியாவுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்பொழுது அனனியா சொல்கிறான், ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் இருக்கிற நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்கு செய்தான், நம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் அவன் கட்டி கொண்டு வரும்படியாக அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அவன் இருக்கிறான். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய ஜனங்களுக்காக பாடுபட்டான். இப்போது சொல்லுகிறான், ஜீவனை பானபடியாக கொடுக்கிறேன் என்று. அவன் எத்தனையோ ஜீவனை எடுக்க அவன் அதிகாரம் பெற்றவனாக இருந்தான். இப்படி நல்ல போராட்டம் என்று பார்க்கும் பொழுது என்ன விதமான போராட்டங்களை இவன் பெற்றான், எந்த விதமான போராட்டங்கள் இவனுக்கு இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது, ஊழியத்தில் இவனோடு கூட இருக்கிறவர்களே இவனுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் அவன் எதிர்த்து நின்றவன், நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இவருடைய போராட்டங்களில் இன்னும் ஒன்று, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஏனென்றால் அது பயத்தின் மிகுதியினாலே எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். இவனை மாத்திரம் விட்டுவிட்டு, பவுலை மாத்திரம் விட்டுவிட்டு எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஊழியத்தில் இது போல பல சந்தர்ப்பங்கள் நல்ல அப்போஸ்தலர்களுக்கு உண்டு. எல்லாரும் கைவிடுவார்கள், விட்டு விட்டு ஓடி போவார்கள். பரிசுத்த பவுலுக்கும் கூட அவரோடு கூட ஊழியத்தில் இருந்தவர்கள் பண ஆசையினாலே அவரை விட்டு விலகி போனவர்கள் உண்டு. அவர் தனிமையாக நின்று கஷ்டப்பட்டவர் உண்டு. அவரை பலவிதமான குற்றங்குறைகளை சொல்லி அவரை நிந்தித்தவர்கள் உண்டு. ஊழியம் என்று சொன்னால் பலவிதமான கஷ்டங்கள் உண்டு. அதிலும் அப்போஸ்தலர் ஊழியம் என்று சொல்லும்போது கர்த்தருக்காக எல்லாரையும் விட்டுவிட்டு அவரே என்று சொல்லி வருகிறவர்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கும் இந்த அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த விதமான உபத்திரவங்கள் ஊழியக்காரர்களுக்கு பல இடங்களிலே வந்தது உண்டு. பல தீர்க்கதரிசிகளை ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஏலியா, எலிசா போன்ற எத்தனையோ தீர்க்கதரிசிகளுக்கு பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் வந்ததை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க முடிகிறது. அதிலே ஒன்று, மோசேக்கு விரோதமாக எத்தனையோ பேர் மோசையை கஷ்டப்படுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள். அதில் ஒன்று, என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, எலியாவின் குமாரன் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள் இருந்தார்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையிலே பெயர் பெற்றவர்களாக இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். இப்படி இன்றைக்கு கூட சபையில் பெயர் பெற்றவர்கள், கொஞ்சம் செல்வாக்குடையவர்கள், இவர்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுகிறது, முறுமுறுக்கிறது உண்டு. அது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறது எல்லாம் அது பிசாசனுடைய தூண்டுதலின் பேரிலே அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். ஆனால் தேவன் மோசேக்கு விரோதமாக மிரியாம் பேசினதை கர்த்தர் அதை கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னாகமத்தில் கர்த்தர் அதை கேட்டு அவர்களை அழைத்து அவர்களுக்கு மோசேயை பற்றிய ஒரு சாட்சியை சொல்லி, அவனை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று சொல்லி அவளுக்கு சரீரத்தில் வெண் குஷ்டரோகத்தை ஏற்படுத்தினார். இதெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஊழியக்காரர்கள் மேலே குற்றம் சுமராது. அவரவர் செய்கின்ற குற்றத்துக்கு அவரவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. என்றால் ஊழியக்காரர்கள் அவர்கள் லேவியர்கள், கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். அப்படிப்பட்ட சுதந்திரவாளிகள் மேலே கர்த்தருக்கு கரிசனை இல்லாமல் இருக்காது. நாம் ஊழியத்தை பற்றியோ ஊழியக்காரர்களை பற்றி பேசக்கூடாது. அது நமக்கு தூரமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, நமக்கு நம்முடைய சரீரத்திலே நமக்கும் தேவனுக்கும் இடையிலே பிசாசின் உபத்திரவங்கள், இப்படி இந்த விதமான போராட்டங்களும் இருக்கிறது. இது யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, யோபு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீருமுடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாக இரட்டிக்க பண்ணுகிறேன், என் மேலுடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறேன், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது என்று யோபு புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். இதுபோல ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சரீரத்தில் எத்தனையோ போராட்டங்கள் உண்டு. வியாதிகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள். இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு விசுவாசிக்கோ ஊழியக்காரனுக்கோ பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு குடும்பங்கள் இல்லை, அவர்கள் தேவனுக்காக இருக்கிறவர்கள். அவர்களுக்கு சரீரத்தில் பலவிதமான பாடுகள் உண்டு. பரிசுத்த பவுல் சொல்கிறார், அவருக்கு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 3 முறை அவர் கர்த்தரை நோக்கி கேட்டாராம், இந்த சரீரத்தில் காணப்படுகிறதான இந்த உபாதை என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாராம். அதுபோல சரீரத்தில் அவருக்கு பலவீனம். அந்த பலவீனத்திலே அவர் இந்த ஊழியங்களை செய்தார். அவர் சரீரத்தில் பலவிதமான பாடுகள் அவர் அனுபவித்தார். அதை பற்றி பிறகு அவர் பின்னாடி வருகிற பகுதிகளிலே அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இது மட்டுமல்ல, அதை
நிலையில் ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நமக்கு சில போராட்டங்கள் உண்டு. எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நாம் மாம்சத்தோடோ இரத்தத்தோடோ போராடக்கூடாது. மாம்சம் என்று சொல்லும்பொழுது நம்முடைய உறவுகள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள். இரத்தம் என்று சொல்லும்பொழுது உடன் பிறந்தவர்கள், மனைவி, கணவன், இவர்களோடு போராடக்கூடாது என்றுதான் அதற்கு பொருள். வேறு எதனோடு நமக்கு போராட்டம் உண்டு? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலே உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனங்கள் என்று சொன்னால் பலவிதமான அதிகாரிகள், அதிகாரங்கள், பலவிதமான நிறுவனங்களிலே நமக்கு நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஆனாலும் சரி, அரசாங்கத்தின் துறைகளாக இருந்தாலும் சரி, பலவிதமான அதிகாரங்கள். அந்த அதிகாரங்கள் எல்லாம் இந்த உலகத்தாருக்குள்ளே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் அந்தகார லோக அதிபதிகள், இந்த உலகமே அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிறது. அது பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் வெளிச்சத்தை தேவன் உண்டாக்கினாலும் அந்த வெளிச்சத்தை இருளாக்கி, அநேக ஜனங்களுடைய உள்ளங்களை இருளாக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் லோக அதிபதி என்ற பிசாசானவன். அவனோடு கூட போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள் விழுந்து போன தூதர்களுடைய ஆவி, பிசாசுகள். இவைகள் வான மண்டலத்தில் இருக்கின்றன. ஏனென்றால் தள்ளுண்டு போனவைகள், அவைகள் பூமிக்கும் வருகின்றன, வானமண்டலத்திலும் இருக்கின்றன. இவைகள் நமக்கு விரோதமாக போராடுகின்றவைகளாக இருக்கிறது. அடுத்து உங்களுக்காகவும் சபைகளில் இருக்கிற மற்றவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு. அதாவது அவர் ஒரு ஊழியத்தில் இருக்கிறதுனால சபையில் இருக்கிறவர்கள் அநேகருக்காக அவர் ஜெபிப்பார். அப்படி அவர் ஜெபிக்கின்ற பொழுது சரீரத்தில் அவருக்கு ஆவியில பலவிதமான உபத்திரவங்கள் பிசாசு கொடுக்கும். இப்படி மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அடுத்து அவர் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார், நல்ல போராட்டம் பண்ணும்படியாக இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு. அவர் மாத்திரமல்ல, இந்த தீமோத்தேயுவையும் நீ நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து நம்முடைய இலக்கு என்னவென்று சொன்னால், பந்தய சாலையிலே எல்லாரும் ஓடுவார்கள், நான் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். இதற்கு பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இப்பொழுது உடம்பை பேணுவதற்காக கண்டதையெல்லாம் சாப்பிடாமல் உடம்பை நன்றாக வைத்துக்கொண்டு ஓடுவதற்கோ அல்லது யுத்தம் பண்ணுவதற்கோ ஏற்றவாறு தங்கள் சரீரத்தை வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் இச்சை அடக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் நாம் வாடாத கிரீடத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சரீரத்தை இச்சை அடக்கத்தோடு வைத்து அதை பேணி காக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய இலக்கு எது என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே நாம் காணப்பட வேண்டும், பரலோகத்திற்கு சென்று அவர்கள் கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதானே. அதனாலே நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் நிச்சயமாக தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற அந்த நிச்சயம். இவர் சொல்லுகிறார், அதனால் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? எதிரிலே இருக்கிறவனை அவனை வீழ்த்த வேண்டும். அதை விட்டு காற்றிலே சிலம்பத்தை கோலை எடுத்து அடித்து ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறது போல இல்லாமல், ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு ஜீவியம், ஏதோ ஒரு விசுவாச ஜீவியம், ஏதோ ஒரு ஜெப ஜீவியம், இப்படி இருக்கக்கூடாது என்ற செய்தியை சொல்கிறார். அதனாலே அவர் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி அவர் என்னவெல்லாம் உபத்திரப்பட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாய் பிரயாசப்பட்டு, அதிகமாய் அடிபட்டேன்,
அதிகமாய் காவலிலே வைக்கப்பட்டேன். அநேக தரம் மரண அவதியிலே அகப்பட்டேன். யூதர்களாலே ஏறக்குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். அதாவது 39 அடி அடிப்பார்கள். அப்படி 5 முறை அவர் சவுக்கினாலே அடிபட்டாராம். 3 தரம் மிலாறுகளாலே அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளாலே வந்த மோசங்கள், கல்லராலே வந்த மோசங்கள், சுய ஜனங்களாலே வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களாலே வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்திரத்திலே உண்டான மோசங்கள், சமுத்திரத்திலே உண்டான மோசங்கள், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்கள், இப்படி பல மோசங்கள். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இது மட்டுமல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக கிறிஸ்துவனுடைய அன்பு அவரை எப்படி நெருக்கி ஏவுகிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மரணமோ, ஜீவனோ, தேவதூதரோ, அதிகாரமோ, வல்லமையோ, நிகழ்காரியமோ, வருங்காலமோ, உயர்வோ, தாழ்வோ, எந்த சிருஷ்டியோ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிறதான அந்த தேவனுடைய அன்பை விட்டு இது எதுவுமே நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு பிரிந்திருக்க, அவரை தேவனை விட்டு கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது என்று அவர் நிச்சயமாக சொல்கிறார். இதுதான் அவர் வெற்றிகரமாக ஓடிய ஒரு வாழ்க்கை. அடுத்து பிலிப்பியர் 1:21 முதல் 30 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து தான் ஜீவன். அந்த கிறிஸ்துவாகிய ஜீவனை பெற வேண்டுமானால் சாவுதான் நமக்கு ஆதாயமாக இருக்கிறது. ஆனாலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இந்த இரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். ஆனாலும் சரீரத்திலே தெரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் அல்லவா? ஏனென்றால் அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுதலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்கள் என்னிடத்திலே கண்டதோ எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டம் உங்களுக்குமே உண்டு என்று சொல்கிறார். இப்படி இத்தனை செய்திகளையும் அவர் சொல்வது எதற்கு தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்களும் நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடியுங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீதியின் கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நாம் ஒவ்வொருவரும் அறிக்கையிட வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை இந்த அனுபவங்களுக்குள்ளாக நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு போராட்டங்களை போராடினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுது நாங்கள் சுகமாய் தங்கியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கும் போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்திலே நாங்கள் வெற்றி பெற, உடைய வருகையிலே காணப்பட, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே தாரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.